ஆண்டவரும் மெய்ப்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதிகார நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே சொல்ல முடியாத தமது ஈவுகளுக்காய் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், அதாவது மேன்மை அடைந்தவர்கள். தங்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தங்கள் வாழ்க்கையில வெற்றி சிறந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்கின்ற தலைப்பில் இன்றைய செய்தியை 3 பகுதிகளாக பார்க்க பிரயாசப்படுகிறோம். எடுத்தவர்கள் என்னோடு கூட வாசிங்க. 28:1 உபாகமம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேதத்துல தங்கள் வாழ்க்கையில மேன்மை அடைந்திருக்கிறார்கள், வெற்றி சிறந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தோல்வியும் அநேக பலவீனங்களும் பயங்களும் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் கிறிஸ்துவிடத்தில் வந்த பிறகும் இன்னும் அதே வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால், ஹல்லேலூயா, இன்னும் நாம் விசுவாசத்தில் பூரணப்படவில்லை. எத்தனை பேர் புரியுதுங்க? இன்னும் நம்ம விசுவாசத்துல பூரணப்படலை, அதுதான் அர்த்தம். அப்ப விசுவாசத்துல நம்ம பூரணப்பட்டோம்னா பிரைஸ் சொல்லார், நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கும். நாம் வெற்றி சிறந்தவர்களாய் இந்த சமுதாயத்திலே காணப்படுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் சொல்லார். ஆகவே நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் எப்போ மேன்மை வரும்? எப்பொழுது மேன்மை வருமா? இந்த உபாகமம் 28:1 என்ன சொல்லுது? அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும் ஐயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை நம் செவிகளுக்கு வருகிறது. நம் இருதயத்துக்குள்ள போகிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனக்கா வழியருகே விதைக்கப்பட்ட விதை பொல்லாங்கினால் எடுத்துக்கொண்டு போகப்படுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன்களை கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் செவிகளிலேயே இந்த வார்த்தை நின்று விடுகிறதா, அல்லது நல்ல நிலமாகிய இருதயத்துக்குள்ளே சென்று அது நல்ல மேய்ச்சலை நமக்கு கொடுக்கிறதா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா என்று பார்க்கும் பொழுது பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள், சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் யாருடைய இருதயத்திற்குள்ளாய் செல்கிறதோ, யார் அந்த வார்த்தையினாலே ஆட்கொள்ளப்பட்டு அதற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே 30, 60, 100 பலனை கொடுக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, தங்கள் வாழ்க்கையில வெற்றி சிறந்த மனிதர்களில அநேகரை பார்க்க முடியும். தங்கள் வாழ்க்கையில வெற்றி சிறந்தவங்க சொல்லி தலைப்புல பார்க்கணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, தோல்வி பெற்றவங்களும் இருக்கிறாங்க. பிரைஸ் சொல்லார். அப்போ இன்றைக்கு பார்க்க போகிற 3 பாத்திரங்கள் ஏனோக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிரைஸ் சொல்லார். வேதத்துல பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல அந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அவன் அழிவை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டானாம். ஏனோக்கு எத்தனை வருஷம்? 300 வருஷம். ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டது எத்தனை வயசுல தெரியுமா? ஏசப்பாவோட அவன் அன்பும் ஐக்கியமாய் மாறினது, அவன் மனம் திரும்பியது எத்தனை வயசுல தெரியுமா? 65 வயசுல. எத்தனை வயசுல? 65 வயசுல அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய், மனம் திரும்பியவனாய் அவன் மாறினான். நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஏனோக்கு நல்ல ஒரு குடும்பஸ்தன். ஏனோக்கு மனைவி பிள்ளைகளோடு கூட குடும்பமா வாழ்ந்த ஒரு மனுஷன். இன்னைக்கு நம்மளாம் சொல்றோம் இல்லையா, பாஸ்டர் எங்களுக்கு குடும்பம் இருக்கு பாஸ்டர், மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தொழில் இருக்கு, நாங்க கஷ்டப்பட்டாதான் எங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நடத்த முடியும், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய ஆராதனை ஆசட்டை பண்ற, தேவனை தேடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நீ என்ன பிரயாசப்பட்டாலும், என்ன பாடுபட்டாலும், ராவெல்லாம் விழிச்சிருந்து நீ வளப்பட்டாலும்
வெறுமை தான் இருக்கும். ஏன் அந்த வெறுமை என்று சொன்னால், இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். எத்தனை பேர் புரியுது? ஆமென் சொல்லிடாதீங்க. அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெறுமையாகத்தான் இருக்கும். அதிலே ஆசீர்வாதம் இருக்காது, அதிலே சந்தோஷம் இருக்காது, அதிலே மகிழ்ச்சி இருக்காது, அதிலே நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. அதிலே ஆரோக்கியம் இருக்காது. அப்போ இயேசு எப்போ உங்க படகுல உங்க வாழ்க்கையில இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுகிறீர்களோ, இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையில எப்பொழுது முழுமையாய் இடம் கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது அவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அவர் நடத்தினால் உங்கள் வழிகள் கிழிந்து போகத்தக்கதாக பலன் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் நடத்தணுங்க. ஒரு குடும்பத்தை இயேசப்பா நடத்தணும். ஒரு மனுஷன் இயேசப்பா நடத்தணும். இன்னைக்கு நம்மளே நடத்துறது பெரிய காரியம் இல்லை. அது வேணா உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க. உங்க திறமையில, அறிவுல, பலத்துல, ஞானத்துல, பணத்துல, ஏதோ ஒண்ணுல உங்க குடும்பத்தை நீங்க நடத்தி பாருங்க. அதற்கும் தேவன் நடத்துவதற்கு விட்டு கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் நடத்துவதற்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களா இன்றைக்கு மாற வேண்டும். சரி, எடுத்தவங்க என்னோட கூட வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரம். எப்பவா? ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். குமாரத்தையும் குமாரர்களையும் பெற்றான். அல்லேலூயா. எத்தனை வயசுல அவன் மனம் திரும்புறான், கர்த்தரிடத்துல வருகிறான்? 65 வயசுல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. திருமணமாகி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது பாருங்க, அவன் மெத்துசாலாவை பெற்ற பொழுது அவனுக்கு வயது 65. எத்தனை வயசு? அப்போ ஏனோக்கு மெத்துசாலா பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் பெற்றான். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எத்தனை வருஷம்? அப்ப இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில 65 வயதுல அவன் மனம் திரும்பினான். அதுல 22 சொல்லுது, அவன் குடும்பஸ்தனா இருந்தான். பிள்ளைகளை பெற்று அவன் மனைவி பிள்ளைகளுடனே கூட அவன் வாழ்ந்த ஒரு மனுஷன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் ஒரு குடும்பஸ்தன். பிரைஸ் தி லார்ட். அதுல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த ஏனோக்கை குறித்து என்ன சொல்லுதுன்னு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்னவா? மரணத்தை காணாதபடிக்கு என்ன பண்ணானா? ஐயா, ஏனோக்கு சாகவே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த மரண பயம் இல்லாத மனுஷன் யாருன்னா இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஐயோ மரணம். 90 வயசான பாட்டி தாத்தாவை கூட கேட்டு பாருங்க. வீரப்பா சொல்லுவாங்க, இந்த ஆண்டவர் என்னை துன்ப மாட்டேன்றாங்கன்னே சொல்லுவாங்க. அந்த மரண அவஸ்தைப்படும் போது அவங்க மூஞ்ச பாருங்க, கொஞ்சம் பக்கத்துலயே கிட்டே இருந்துவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் நிறைய ஒரு சில காரியங்களை பார்த்துருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த மரண பயம் இல்லாத உலகத்துல மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் மரண பயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த மரணத்தை அவன் பார்க்காமலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஏனோக்கு. கர்ண தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே. யார் எடுத்துக்கிட்டதா? சொந்த திறமையிலெல்லாம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு சாட்சி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவன். என்னவா? தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கும், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் நண்பன் சொல்லுவார். அல்லேலூயா.
மோசை குறித்து கர்த்தர் சொல்லுவார், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி. தானியேலை குறித்து கர்த்தர் சொல்லுவாரு, அவன் சொல்லுவார், இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுவார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஒரு பட்டத்தை வச்சு கூப்பிடுறார். இவன் எனக்கு பிரியமானவன், இவன் எனக்கு எங்கும் உண்மை உள்ளவன், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. இங்க ஏனோக்கை குறித்து சொல்லுகிறது, அவனும் தேவனுக்கு என்னவா பிரியமானவன் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. ஏனோக்கை குறித்த வேதம் என்ன சொல்லுது? அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தபடியினாலே அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே ஆண்டவர்கிட்ட அவன் சாட்சி பெற்றிருந்தான். நல்ல சாட்சி இருந்தது. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படினாலும் வாழலாம் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்கு நற்கந்தமும் சாட்சி உள்ளவர்களுமாய், நல்ல சாட்சி உள்ளவர்களுமாய் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி நினைக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நமக்கு கர்த்தர் ஒரு கடிவாளத்தை போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அவருடைய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு அன்பின் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ளே நாம் வாழ கடன்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் என்ன பண்ணானா, நற்சாட்சி அவன் பெற்றிருந்தான். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அவன் ஒரு விசுவாச வீரனாய் இருந்தான். அவன் ஒரு விசுவாச வீரனாய் இருந்தான். கர்த்தரிடத்துல அவ்வளவு நம்பிக்கை, விசுவாசம் வைத்திருந்த ஒரு மனுஷனா இருந்தான். இவனுக்கு குறித்து இன்னும் சொல்லணும்னா அதுல 6வது அதிகாரமும் அதுதான் சொல்லுது இல்லையா? 5 ஆமென் எடுத்துக்கொள்ளப்பட்ட 6வது சொல்லு, விசுவாசம் இல்லாமல் 6 வாசியமா தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல ஏசப்பா கிட்ட வரக்கூடியவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், நல்ல ஒரு சிந்தை, நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம் இருக்கணும்னா, பிரைஸ் தி லார்ட், முதல்ல விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாது. அவ்வளவுதான். கூடாத காரியம் முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர்கிட்ட வர நீ, ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணுங்க? விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, காணாமல் விசுவாசிப்பது தான் விசுவாசம். அப்போ நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில்கள் அவிடத்திலிருந்து வருகிறது என்கின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். நம்பிக்கை இல்லாத இந்த உலகம், நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்துல நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது தேவனுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். என்னவா? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், என்னவா? கர்த்தர்கிட்ட வர்றவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆமென் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைங்க, முதல்ல அவர் இருக்கிறார் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும். ஐயா, முதல்ல கடவுள் இருக்கிறார்ன்ற நம்பிக்கை உனக்கு வந்தாதான் நான் கேட்கறத அவர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை உனக்கு 2வது வரும். உண்மையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நீ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையுடையவர்கள், அவர்களை குறித்து நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனாலும் கடவுள் இருக்கிறார்னு சொல்லி நம்பி வந்திருக்கிற நம்ம கிட்ட எந்த அளவிற்கு அவர் மீது நீங்க நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறீங்க? அவர் இருக்கிறார் நம்புற நம்ம, நான் கேட்கிற அவர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை ஏன் இல்லாம போகுது சொல்லுங்க. அப்ப இங்க அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணுமா? ஆண்டவரை தேடும் பொழுது, உன் பிரச்சனையான நேரத்தில், உன் தேவையான சூழ்நிலைகளில, உன் இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில நீ யாரை தேடுற? பரிகாரிகளையா, பரிகாரியாகிய கர்த்தரையா? நீ கர்த்தரை தேடுனா அவர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இருக்கிறார், அவரை தேடுற எல்லாருக்கும் அவர் பலன் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்குன்னா அந்த விசுவாசம் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்த விடாது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த ஏனோக்கு
அவன் தேவனோடு சஞ்சரித்தான் சொல்றோம் தெரியுமா? முதல்ல தேவனோட அவன் மனம் திரும்பினா, தேவனோட அவன் ஐக்கியம் கொண்டான். தேவனோட ஐக்கியம் கொண்டதில் விசுவாசம் உள்ளவனாய் மாறினான். விசுவாசம் உள்ளவனாய் மாறினவன் இந்த உலகத்திலே அழிவை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனோடு அவன் எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவனோட பழகி பேசி தேவனோடவே உறவாடி கொண்டிருந்தாயா. ஆனா ஒரு குடும்பஸ்தன், அவன் மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் இருந்தது. தன் குடும்பத்துக்குரிய அத்தனை தேவைகளையும் சந்தித்தான். ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில தன்னுடைய இல்லற வாழ்க்கையில அவன் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனா இருந்தாயா. சொல்ல நம்மளாம் இன்னைக்கு அல்லேலூயா வேலைக்கு போயிட்டு வந்ததான் அலுப்பு தட்டிருச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போய் உட்காந்துருவோம். அவன் அப்படி இல்லை. அல்லேலூயா தன் குடும்பத்துக்காக உழைத்தான். தன் குடும்பத்தின் தேவைகளுக்காக சம்பாத்தியம் பண்ணினான். குடும்பத்தை ஒழுங்குகிறமா நடத்தினான். எல்லாத்துக்கும் மேல அவன் தன் ஆத்மாவை காத்து கொள்ளும்படி தேவனோட அதிக நேரத்தை செலவிட்டான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப மறுபடியும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் அந்த 22, 23 வாசி சொல்லியா? 23, 24 வாசிங்க. ஏனோக்குடைய நாளெல்லாம் எத்தனை வருஷம்? எத்தனை வருஷமா? 365 வயசுல அவர் ரட்சிக்கப்பட்டான். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்திருக்கிறான். தேவனோட உறவாடி, தேவனோட வாக் பண்ணி, தேவனோட நடந்து, தேவனோட பழகி, தேவனோட பேசி, தேவனோடு கூட அநேக ரகசியங்களை அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனோட நேரத்தை செலவிடுறோம்? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர்ல இருந்து விசுவாசி வரைக்கும் இன்னைக்கு தேவனோட எவ்வளோ நேரம் பாஸ்டர் செலவிடுறீங்க? ஏன்னா நான் என்ன குறித்து சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களை குறித்து சொன்னால் உங்களை குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன வச்சு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளோ நேரம் தேவனோட செலவிடுறீங்க அப்படி நீங்கள் என்ன கேட்டாக்கா நான் 1 மணி நேரம்னு சொல்லுவேன். ஆனால் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்டேன்னா ஒரு சிலர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் 1/2 மணி நேரம், நான் 1 மணி நேரம், நான் காலையும் சாயந்தரமும் பாஸ்டரை விட அதிக நேரம் செலவிடுற பிள்ளைங்க சபையில் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? நான் என்ன போய் சொல்றேன்னா, தேவனோட சஞ்சரிக்கிற பிள்ளைங்க தானே இங்க இருக்கிறீங்களா? இல்லையா? இருந்தீங்கன்னா சத்தமா ஒரு நேரம் அலையிலேயே சொல்லியிருக்க தேவை இல்லையா? அவ்வளவுதானே உங்க சத்தம். எல்லாம் குளிர்ல அப்படியே ஒடுங்கிட்டீங்க போலுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமென். உங்களை நடத்துகிற எங்களை விட உங்க விசுவாசம் அதிகமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஜெபம் அதிகமா இருக்கணும். நாங்க உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆனா எங்களை விட நீங்க இன்னும் அதிகமா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டிங்க எத்தனை அடி பாயணும்? 16 அடி பாயணும். அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா நாங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். போட்டி போடணும். பிரைஸ் தி லார்ட். சபையில போட்டி இருக்கணும். பொறாம தான் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கணும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியில தேறினவர்களாக வேண்டும் என்பதற்காக இப்படி பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் 65 வயதிலே ரட்சிக்கப்பட்டவன். 65 வயதிலே கிறிஸ்துவிடத்திலே மனம் திரும்பியவன். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான் என்று வேதம் அவனை குறித்து அடையாளம் காட்டுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கல் காணப்படாமல் போனான். தேவன் என்ன பண்ணார்? அவனை பிரைஸ் தி லார்ட். அவன் நல்லா யோசிச்சு பாருங்க. அவனை தேவன் என்ன பண்ணாரு? யூதா 14:15 வாசிங்க. சீக்கிரம். ஏனோக்கு குறித்து இன்னும் ஒரு வசனம் யூதாவில் சொல்லப்பட்டிருக்கு. 14:15. ஆதாமுக்கு 7வது தலைமுறையாகிய ஏனோக்கு எதை குறித்து? இவர்களை குறித்து. இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று
முன்னறிவித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏனோக்கு கர்த்தருக்காக 300 வருஷம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. 7வது தலைமுறையிலேயே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சியா. அப்பவே சுவிசேஷம். ஆபிரகாம் பிறந்த பிறகு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வந்திருக்கலாம். ஆனால் ஏனோக்கின் காலத்திலேயே ஆமென் சுவிசேஷம் எழும்பிருச்சு. ராஜ்யத்தின் சுவிசேஷம், மனம் திரும்புதல் அப்பொழுதே ஆமென் பிரசங்கம் பண்ணப்பட ஆரம்பித்தாயிடுத்து. அன்றைக்கே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வருவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சகல மனிதனுடைய பாவங்களை நீக்கும்படியாய் அவரையே தன்னையே பலியாய் ஒப்பு கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக அல்லேலூயா. அவர் முன்னதாகவே என்ன பண்ணாராம்? எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாராம்? எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் நினைச்சுங்க. 300 வருஷம் சாத்தான் சொல்றதை விட அவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அவர் பரலோகத்திற்கு அழிவை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் ஊழியம் செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் இப்போ பிரைஸ் தி லார்ட் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு பாஸ்டர், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபம் பண்ணுமா, சகோதரி ஐக்கியத்தில் உட்காருமா, அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை. வாரம் ஃபுல்லாக 6 நாள் உழைச்சிட்டு வந்து நாங்களே இன்னைக்கு ஒரு நாள் தான் குடும்பமாக வீட்டில் குந்தியும் கிடக்கிறோம். இன்னைக்கு கூட பிடிச்சி தான் சகோதரி ஐக்கியம் அந்த ஐக்கியம் ஜெபம் பண்ணு அதை பண்ணுன்னு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பேச மாட்டீங்க. மெட்ராஸில் இருக்கிற விசுவாசிங்களாம் அப்படி பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் ஏனோக்கு அவனுக்கு மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் இருந்த பொழுதிலும் அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னா தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனோடு ஜெபிப்பதற்கு, தேவனோடு நடப்பதற்கு, தேவனுடைய காரியங்களை ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிற ஒரு வேலையை செஞ்சாயா. பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். வேதம் தான் சொல்லுகிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, யாரை குறித்தான்? இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். பிரசங்கம் பண்றது பாருங்க. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பேசின கடினமான வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யார் வர்றதா? யார் கூட வரப்போறாரா? இதுல பெரிய ரகசியம் எல்லாம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க. இதை குறித்து நான் விவரமா உங்களோட இப்ப பேசல, இன்னொரு நாளைக்கு பேசுறேன். ஆயிரமான தூதர்களோட நாட்கள் பேசினாங்க. பரிசுத்தவான்கள் யாரு? யாரையா பரிசுத்தவான்கள்? என்ன ஒருத்தர் கூட தைரியம் இல்லை. நாங்க தான் சொல்றதுக்கு யாருக்குன்னா தைரியம் இருக்கா? இப்பவே இப்படி தடுமாறுறீங்கன்னா கர்த்தர் வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரா, சரியா போச்சு போ அப்படி போய் ஒழிச்சுப்பீங்களா? தைரியமா நாங்க தான் இயேசு ரத்தத்தினால கழுவி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம சுய பலத்துல பரிசுத்தமாகலையா? நம்ம அறிவு ஞானம் நம்ம உண்மை இதுல பரிசுத்தமாகல. இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே அவரை பற்றுகிற அந்த நம்பிக்கையினாலே அவருடைய திரு ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பரிசுத்தவான்கள் தானா? இப்போது கொஞ்சம் தைரியமா சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆண்டோட வருகையில நீங்களாம் பரலோகத்துக்கு போயிட்டு நான் மட்டும் இங்க கைவிடப்பட்டுருவோன்னு பயமா இருக்குது. நான் மாத்தி சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தரை இழந்து போக கூடாதுன்னு நான் கருத்தா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறோமோ குடும்பமா அப்படியே அப்பாவுடைய வீட்லயும் எல்லாம் குடும்பமா அழகா அங்க மறுரூபமாக்கப்பட்டு போய் உட்காரணும். ஆமென் சொல்லுவீங்களா? அங்க அது ஆண் என்று பெண் என்றும் இல்லை. அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த பூமியில தான் நமக்கு பாலினெல்லாம் இருக்கிறது, ஆண் பால் இனங்கள்லாம் இருக்கிறது. பரலோகத்துல கிடையாது. அங்க ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்விதமாய் அவரை போல நம்ம இருப்போம் பரலோகத்துல. ஆமாங்க, பசி கிடையாது, தேவைப்பட்டா சாப்பிடுவோம். ஜீவ விருட்சங்கள் இருக்கும், அதெல்லாம் ஒன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசி எடுத்தா சாப்பிடுவோம், ஜீவ நதி இருக்கும், தாகம் எடுக்காது, தேவைன்னா சும்மா அந்த ஜீவ நதியை பருகுவோம். அது ஒரு நல்ல ஒரு மகிமையான அருமையான கிடைக்காத ஒரு ஆனந்த பாக்கியம் பரலோக ராஜ்யம். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்ம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இதுல ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுறேன்.
ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். யார் சொல்றது? 7ஆம் தலைமுறையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏனோக்கு அவர் காலத்துல இருக்கிற தலைமுறைக்கு அவர் பிரசங்கம் பண்றார். எதை குறித்து? எத்தனையோ 1000 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில கிறிஸ்து பிறக்க போகிறார். அவர் பிறந்து பரிசுத்தவான்களுக்காக, எல்லா உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுக்காக என்ன பண்ண போறாராம்? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படி ஒரு பாவ பரிகாரத்தை அவர் உண்டாக்க போகிறார். அவரை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த நரக ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அப்படி விடுதலையாக்கப்பட்டு இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரித்து பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. இந்த ரகசிய வருகைக்கு பிறகு கர்த்தர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற அவருடைய பகிரங்க வருகையத்தான் இங்க ஏனோக்கு பிரசங்கம் பண்றாரு. கர்த்தர் ஆயிரமான தூதர்களோடு கிடையாது, பரிசுத்தவான்களோடு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நம்மள தாயா அழைச்சுக்கிட்டு வர போறாரு இந்த பூமியில நியாயம் தீர்க்க. ஆமென். யார் கூட வர போறாரா? இப்போ அமைதியா இருக்கிறீங்க. யார் கூட வர போறாரா? பாஸ்டர், இதுக்குள்ள எங்களை மேல அமைச்சிடாதீங்க பாஸ்டர், சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, பின்பு உயிரோடு இருக்கிற நாம் இரண்டாவது. ஆமென். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 1000 ஆண்டு ஆட்சி, அதுக்கு பிறகு இந்த பூமியில நியாய தீர்ப்பு. இன்னும் நிறைய வருஷம் நிறைய காரியங்கள் இருக்கு. நீ பயப்படாத. அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கொள்ள மாட்டாரு. தைரியமா சொல்லு, எங்களோடு கூட தான் கர்த்தர் வர போகிறார். ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களோடும் நாங்களும் அவங்க கூட இந்த பூமியில நியாயத்திற்கு கர்த்தர் வரும்பொழுது வர போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு பெரிய ரகசியத்தை ஏனோக்கு அவர் காலத்துல பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அப்போ இவர்கள் அப்ப நல்லா சொல்லுங்க, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழுதும் முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இவர்கள் யாரு? பரிசுத்த ஆவியே இருக்காது, பரிசுத்த ஆவியே இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கேடான சிந்தை உள்ள ஊழியக்காரங்க எழும்புகிற காலத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இல்ல சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க மாட்டாங்க. அதுக்குதான் நம்ம சபையில அபிஷேக ஆராதனை கூட்டம் அதிகமா ஏன் நடத்துறோம்? வாலிப பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் ஆவியினால நிரப்பப்படணும். ஏன் வாஞ்சிக்கிறோம்? மூப்பர் முதியவர் எல்லாரும் ஆவியானவர் நிரப்பப்படணும்னு. ஆவியானவர் வந்தா எல்லா ரகசியம் உங்களுக்கு கத்துக் கொடுப்பார். ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியதல்ல. உனக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவரை எல்லாவற்றையும் குறித்து உனக்கு போதிக்க போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஏன் ஆவியானவரை வாஞ்சிங்கன்னு சொல்றது, அதுக்கு தான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க சொல்றது. ஆவியானவர் வந்துட்டாருன்னா ரகசியங்களை சொல்லி கொடுப்பார். நல்லது கெட்டது எல்லாம் நம்மளுக்கு புரியும். பிரைஸ் சொல்லார். அப்ப இந்த ஏனோக்கு எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை, தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி, எப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை எடுத்திருக்கிறார்னா மரணத்தை காணாதபடி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிரைஸ் சொல்லார். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா என்ற ஒரு முழக்கத்தை அவர் முன்னொழிந்தார். ஆகவே தான் நீங்க வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் சொல்லார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசும். நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. போய் அதுலயா விழுந்துட்டே சொல்லுவாங்க, உங்களை தப்பா பேசுவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு பட்ட பேர் உலகத்துல இருக்கு தெரியுமா? எவ்வளோ நம்மளை வாழ்த்துவாங்க தெரியுமா? அவங்களோட கூட சேர்ந்து அவங்க செய்கிறதெல்லாம் நம்ம செஞ்சால் நம்ம நல்லவங்க. பிரைஸ் சொல்லார். கிறிஸ்து நமக்கு மீட்பை ரட்சிப்பை கொடுத்து விட்டா அந்த ரட்சிப்பின் பாதையில் நான் நடக்கிறேன்னு சொல்லி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா ஹல்லேலூயா நம்ம இந்த உலகம் குற்றப்படுத்தும், நம்மளை குறை சொல்லும், நம்மளை என்ன பண்ணோம்? ஆமா, ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பணும்னு முயற்சி பண்ணோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த பூமிக்குரிய நாட்டுக்குரியவங்க அல்ல, நம்ம பரம தேசத்துக்குரியவர்கள். ராஜா வந்து ஒரு நாள் நம்ம எல்லாம் அழைச்சிக்கிட்டு போவார். ஹல்லேலூயா.
அது வரைக்கும் பேசுறவங்களாம் பேசட்டும், கர்த்தர் அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த ஏனோக்கு கர்த்தருடைய வருகைக்கு முன் எடுத்துக்கொள்ளப்படும் விசுவாசிகளுக்கு முன்னே அடையாளமாய் வாழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தருடைய வருகை இருக்கிறது என்பது எந்த அளவுக்கு 100% உண்மை என்பதை ஏனோக்கு அறிந்திருந்தா, தேவனோடு சஞ்சரித்து, தேவனோடு பேசி, தேவனோடு பழகி, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, அந்த ரகசியங்களை அறிந்தவனாய் தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்கு அவன் பிரசங்கம் செய்திருப்பான். 300 வருஷம் பிரசங்கம் பண்ணான். அதனுடைய முடிவு என்ன? பிரைஸ் தி லார்ட். அழிவை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வேதம் சொல்லுகிறது, இந்த மாமிசம் அழிவுக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. அது இது பூமியிலே விதைக்கப்படுகிறது. நீ பெற்றிருக்கிற ஆவி தேவன் தந்தது, அது தேவனிடத்தில் போகிறது. உனக்குள் இருக்கிற அந்த ஆத்மா விலையேறு பெற்றது, அது ஆமென் உயிர் பெற வேண்டும். நீ செய்கிற நல்லது கெட்டதுக்கு தண்டனை அனுபவிக்கிறதும், நியாய தீர்ப்பு நாளில் தண்டனை அனுபவிக்கிறதும், எரிநரகத்துக்கு போக போறதும், அல்லது நித்திய காலமாய் மோட்ச வீட்டில் தேவனோடு கூட அந்த அருமையான பசி இல்லை, தாகம் இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை, போராட்டங்கள் இல்லை, 100 வயது கிழவனும் தன்னை வாலிபன் என்று சொல்லக்கூடிய அந்த பரம ராஜ்யத்தில், பரம தேசத்தில் என்றென்றும் கடவுளோடு கூட வாழ போகிறீங்களா? இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஏனோக்கை போல, பிரைஸ் தி லார்ட், எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருந்த பொழுதிலும் என் குடும்பத்தோடு நான் என்ன பண்ணுவேன்? ஒழுங்குகரமா உண்மை ஒத்துவமா இருக்கிறது 100% நான் அப்படிதான் வாழ்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அதே போல 100% நான் தேவனோடு சஞ்சரிக்க போகிறேன், தேவனோடு கூட வாழ போகிறேன், நித்திய காலம் அவர் கூட இருக்க போகிறேன்னாக்கா, இந்த பூமியிலே அவர் கூட நான் பேசணும், பழகணும், அவரோடு கூட நான் சஞ்சரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் தேவனுக்கு நீங்க நேரம் கொடுக்கலன்னா, ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கலன்னா, ஆண்டவரை ஆராதிக்க நேரம் ஒதுக்கலன்னா, பிரைஸ்ல சபைக்கு வர நேரத்தை ஒதுக்கலன்னா, இப்ப நல்ல ஒரு சிந்தையில வச்சுக்குங்க. கடைசி நாட்களில் யோவான் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் நம்ம எழுப்ப வேண்டுமா? ஆண்டவர் என்ன பண்ணணும்? அவர் எழுப்பணும் நம்மளை. நம்ம எழுந்திருக்கணும். மரித்திருந்தால் எழுந்திருக்கணும், உயிரோடு இருந்தால் மறுரூபமாகணும், அவரை போல மாறணும். ஒரு பெரிய ஒரு சம்பவம் இந்த பூமியில நடக்க போகிறது, மறுரூப சம்பவம். அந்த மறுரூபத்திலே கர்த்தருடைய ரகசிய வரிகளே சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதைதான் ஆடித்தரமா உங்களோட கூட பேச வாஞ்சிக்கிறேன். அப்ப எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எழுந்திருக்கல, நீ மறுரூபம் ஆகலன்னா ரத்த சாட்சியம் மறிக்கணும். ஏன்னா அடுத்து எல்லாம் யாரு கையில போக போகுதுன்னா, ஒரு 7 வருஷம் அந்திகிறிஸ்து கிட்ட போக போகுது, லூசிபர் கிட்ட போக போகுது, சாத்தான் கையில போக போகுது. இந்த உலகம் அவங்க கையில போகும் பொழுது, அப்ப நீ இயேசுவுக்கு நீ சாட்சியா நான் வாழ போறேன்னு நினைச்சீங்கன்னா பைபிள் இருக்காது, ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டாங்க. இதுல அறகுறையா இருந்தது பாரு, ஏத்தம் இறக்கமா, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம், உலகத்துல கொஞ்சம்னு, இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில பூமியில இருக்கும். ஐயோ, அந்த பாஸ்டர் சொன்னது மெய்யா தான் நடந்துருச்சு, அந்த அக்கா சொன்னது நடந்துருச்சு, அந்த அண்ணன் சொன்னது நடந்துருச்சு, ரகசிய வர்க்க நம்ம கண் எதிர்க்கவே நடந்துருச்சு, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, நான் விடுபட்டுட்டேனே, நான் நித்திய நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா, எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அந்த வேதத்தை தேடிட்டு போவாங்க. வசனம் கிடைக்காத பஞ்சம் இருக்கு, பைபிள் கிடைக்காத பஞ்சம் இருக்கு. இன்னைக்கு இந்த பைபிளை எரிக்கிறவங்களுக்கும், இந்த பைபிளுக்கு விரோதமா எழும்புகிறவங்களுக்கும், இந்த பரிசுத்த புத்தகத்தை இன்னைக்கு வேணாம் என்று தூக்கி அப்படியே தூசிப்படிய வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு நாள் கிடைக்காத, வேதம் கிடைக்காத ஒரு பஞ்சம் இந்த உலகத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. வாலிபர்கள் நான் வறண்டு, தாகத்தால் நான் வறண்டு போகிறது போல இந்த வேத புத்தகத்தை, இந்த சத்தியத்தை தேடி அலைந்து திரிவாங்களாம். எது வரைக்குமா? ஒரு சமுத்திரம் தொடங்கி இன்னொரு சமுத்திரம் வரைக்கும் அலைந்து திரிவாங்க, கிடைக்காது. அல்லேலூயா. அன்றைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்காது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்காது. இன்னைக்கு தான் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் கர்த்தர் நமக்கு பிரசங்கிக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் அடைக்கப்படும் பொழுது
எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுடும். பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்து நீக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் போகும்பொழுது அவருக்குள்ள நல்ல கிரியையுடையவர்கள் எல்லாரையும் அவர் கூட கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அறகுறையெல்லாம் இங்கே தான் விடுபட்டு இருக்கும். அதனால தான் சொல்றேன், சபையை எச்சரிப்போடு சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா மனம் திரும்புங்க. பிரைஸ் எல்லாம் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுகிற வரைக்கும், எண்ணுக்கை போல நீங்கள் அழிவை காணாமல் எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும், இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியா நில்லுங்க. கர்த்தருக்கு சாட்சியா நில்லுங்க. கர்த்தருக்காக நான் மரிக்கவும் ஆயத்தம் என்கிற நிலையில கர்த்தருக்கு சாட்சியா நில்லுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. இல்லைன்னா நீ ரட்சிக்கப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். பிரைஸ் எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகள். ஆகவேதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசிகள் கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் அடையாளமானவன் ஏனோக்கு என்று சொல்லி. இப்போ பிரைஸ் சொல்ல யாக்கோபு 5:8 சொல் வாசிங்க சீக்கிரம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். வாசிங்கம்மா. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் பாருங்க யாக்கோபின் மூலமா. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குதுப்பா. அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குதுப்பா. ஆமென். உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. என்ன பண்ணுங்க? உங்க இருதயத்தை குணப்படுத்திக் கொள்ளுங்க, மாத்திக்குங்க, ஒழுங்குபடுத்துங்க. கர்த்தருக்கு விரோதமாய் சிந்திக்கிற, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற, கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிற உன் இருதயத்தின் எல்லா எண்ணங்களையும் சீர்படுத்துங்க. வாசிமா. கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குதா? 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வேத வார்த்தை இன்றைக்கும் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவனும் மரிப்பது எனக்கு சித்தமில்லை, துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு சித்தமில்லை என்று சொல்லி தேவன் அவளோடு கண்டு காத்துட்டு இருக்கிறாரு. துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருக்கிறவங்க, கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறவங்க, ஐயோ அந்த நரக ஆக்கினைக்கு போகக்கூடிய ஆத்துமாங்க எப்படியாவது மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட கூடுமே கூடுமே என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு காத்துட்டு இருக்கிறாரியா. ரட்சிக்கப்பட வேண்டுமே சொல்லி இயேசு காத்து கொண்டிருக்கிற, அதுதான் இந்த கிருபையின் காலம். அதுதான் அவருடைய வருகை காலதாமதமாகிறதுக்கு காரணம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் இங்க வேதம் சொல்லுது அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. 1 யோவான் 2:28 சொல்லுகிறது, இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகையில் 2:28 1 யோவான், இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது, யாரு? கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகையில், அவருடைய வருகை அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவருக்குள்ள நிலைச்சிருங்கய்யா. அல்லேலூயா. நீ யாருக்குள்ள நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? யாருக்காக வாழ்ற? சொல்வாங்க கேட்டா, ஐயா என் உசுரை வச்சுங்கிறதே என் பிள்ளைக்காகத்தாயா, என் உசுரை வச்சுங்கிறதே என் வீட்டுக்காரங்கத்தாயா. கேட்டா சொல்லுவாங்க, சில வயசானாலும் கேட்டா என் வீட்டுக்காரங்க தாயா உசிரியே வச்சுங்கிறேன். அவர் தான் எட்டி எட்டி ஓதிப்பாரு, அவர் தான் நல்லா வாழ்த்துவார். பிரைஸ் சொல்ல 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 நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அல்லேலூயா. ராவலாம் அழுது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, இந்த ஆளுக்காக நான் முட்டி போட்டி எவ்வளோ அழுதேன்னு, ரத்தத்தையும் சோரியை நான் தோன்றேனேன்னு சொன்ன எத்தனையோ சகோதரிகளை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். பிரைஸ் சொல்ல இங்கே இல்லை, நான் ஊழியம் செஞ்ச பகுதிகளில் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க யாருக்காக வாழறீங்க? எதற்காக வாழறீங்க? பிரைஸ் சொல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில இது வரைக்கும் நீ ஒருவேளை கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பேனா? பிரைஸ் சொல்ல கிறிஸ்துக்குள்ளதான் உன் கிரியைகள்லாம் நடத்தப்படணும். கிறிஸ்து இல்லாம நீ செய்யற செயல் இல்லை, கிறிஸ்து இருக்க மாட்டேன். கிறிஸ்து இல்லைன்னா உன் செயல்களிலே மகிமை இருக்காது, அற்புதம் இருக்காது, அதிசயம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்யுங்கள் தான் வசனம் நமக்கு சொல்லுது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அதுல தேவ நாம மகிமைப்படுமான்னு பாருங்க. மகிமைப்படும்னா செய்யுங்க, மகிமைப்படாதுன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க, விலகுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக்குங்க, மனம் திரும்புங்க. இவனுக்கு போல தேவனிடத்துல ஓடி வந்துருங்க, சஞ்சரிச்சுட்டு இருங்க தேவனோட. அவர் வருகையில உன்னை ஆமென் மகிமையா எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப எங்க வேதம் சொல்லுது, இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாம, பிரைஸ் தி லார்ட், என்ன பண்ணாம
வெட்கப்பட்டு போகாம தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். யாருக்குள்ள நிலைச்சிருக்கணும்? யாருக்குள்ள நிலைச்சிருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு எவ்வளோ வெட்கப்பட்டு போயிருக்கோம் ஐயா. பிரைஸ் சொல்ல பிள்ளைகளை குறித்து கூட சாட்சி சொல்லுவேன். என் பிள்ளை எப்படி தெரியுமா, நான் எப்படி வளர்த்துருக்கேன் தெரியுமா, மார்த்தட்டுவோம். அதே பிள்ளை நமக்கு அவமானத்தை தேடி கொடுத்துரும். பிரைஸ் சொல்ல இந்த பூமியில நம்ம மார்த்தட்டுற காரியங்களை கூட ஃபெயிலியரா மாறிடும். நம்ம யாருக்காக வாழ்றோம், நம்ம யாருக்காக இவ்வளோ தியாகம் பண்ணோம், அதெல்லாம் கூட நம்ம பிள்ளைங்க மறந்துடுவாங்க. ஒரு செகண்ட் மறந்துடுவாங்கங்க. நீ நல்ல பாலும் தேனும் நல்ல நெய்யுமா ஊட்டி கூட உன் பிள்ளைய வளர்த்து பாரு. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு கிரியை உள்ள வந்ததும் அப்படியே பெத்த பாசம் வளர்த்த பாசம் எல்லாத்தையும் மறந்துடும். ஒரு செகண்ட் தான். அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளையா இருக்கட்டும், ஒரு செகண்ட் தான். நம்ம வாழ்க்கையில பார்க்கறதுதா. ஆனா நம்ம பிள்ளைங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க சத்தியத்தை அறிந்த பிள்ளைங்க. பிரைஸ் சொல்ல முதிர் வயதுல நம்மளை தாங்கக்கூடிய பிள்ளைங்க. பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு ஐஸ் வைக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நான் உங்க பிள்ளைங்களுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. பொதுவாக தான் பிரசங்கம் பண்றேன். அன்பு தேவ பிள்ளைகளை நம்ம பிள்ளைங்க நம்மளை அவமானப்படுத்த மாட்டாங்க. பிரைஸ் சொல்ல நம்மளை வெக்கப்பட விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏசப்பகையில குத்துட்டோம்ல. நம்ம பிள்ளைங்களை நம்மள வளர்க்குறோம். ஏசப்பா உங்க பிள்ளைங்க நீங்க வச்சுக்கீங்கன்னு ஏசப்பாகிட்ட கொடுத்துட்டோம். அவர்கிட்ட கொடுத்ததுனால அவர் வளர்க்குறாரு. அதனால அவர் பார்த்துப்பாரு. நம்ம பிள்ளைங்களும் வெக்கப்பட்டு போகாது, நம்மளும் வெக்கப்பட்டு போக மாட்டோம். கொஞ்சம் விசுவாச அறிக்கை தான் எடுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களா? இல்லைம்மா அப்படியே நீ பாஸ்டர் எங்க பிள்ளைங்களாவது நீ சொல்ற மாதிரி மாறதாவதுன்ற மாதிரி இது நீங்க உட்காந்துக்கிறத பார்த்தா தைரியமா சொல்ல தேவையில்லையா? ஆமே எங்க பிள்ளைங்க அப்படி கிடையாது பாஸ்டர். நீங்க சொல்ற மாதிரி எங்க பிள்ளைங்க ஆண்டவருடைய கருத்துல வளருது. எங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் மகிமையா பிள்ளைங்க இருக்கும். பாவத்துக்கு விலகி ஓடி வர எங்க பிள்ளைங்க, பாவத்தோட உடன்படிக்கை பண்ணாது என் பிள்ளைங்க. தைரியம் இருக்கவங்க மாத்திரம், விசுவாசங்க இருக்கவங்க மாத்திரம். இதே விசுவாசம் கடைசி உன் பிள்ளை கூடவே போய் பார்த்து கொண்டு கண்டு வர்றது விசுவாசம் இல்லை. உன் பிள்ளை வெளியில அனுப்புற, அந்த பிள்ளை எப்படி இருக்கு, எப்படி போகுது, எப்படி வருது, என்ன பண்ணுது, எதுவுமே உனக்கு தெரியலனாலும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். தேவன் என் வாழ்க்கையில என்னை அவமானப்படுத்த விட மாட்டாரு. என்னை வெட்கப்பட்டு தலை குனிந்து போக விட மாட்டாரு. என் பிள்ளைகளை தேவனை பாதுகாத்து நடத்துவார்கள் நம்பிக்கை உனக்கு இருக்கும்னா நீ தேவனோட சஞ்சரிச்சுனா உன் பிள்ளை உன் குடும்பம் பத்திரமா கர்த்தர் பாதுகாப்பார். இதான் என் விசுவாச அறிக்கை. பிரைஸ் சொல்லார். நம்ம சரியா இருந்தோம்னா அவரும் அவர் வாக்குல அவர் சரியா இருப்பார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகள். அப்ப ஏனோ கூடிய காரியத்துல இருந்து கத்துக்கிறது என்ன? ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு. தயவு செஞ்சு இது வரைக்கும் கர்த்தரை தேடாம இருப்பீங்கன்னா, கர்த்தருக்காக வாழாம இருப்பீங்கன்னா, கர்த்தருக்குள்ள நிலை நிற்காம இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா நாங்க உங்களுக்குள்ள வாழணும், உங்களோட சஞ்சரிக்கணும், உங்களுக்குள்ள நாங்க நிலைச்சு நிக்கணும்பா. நாங்க விழுந்து போயிடக்கூடாது. அவிசுவாசத்தினாலேயோ விசுவாசத்தின் போராட்டத்தினாலேயோ விழுந்துட போடக்கூடாதுப்பா. எங்களை நிலைத்திருக்க பண்ணுங்க சொல்லி நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனைகளாய் ஜெப வீரர்களாய் நீங்கள் மாறணும். ஹல்லேலூயா. அங்கே இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, காலேபும் யோசுவாவும் உத்தமமாய் வாழ்ந்து வந்தார்களாம். காலேபும் யோசுவாவும் இரண்டாவது என்ன இருக்கணும்? உத்தமம் இருக்கணும். உத்தமம். உத்தமனா என்னதுங்க? பிரைஸ் லார்ட். உண்மை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி இருக்கிறாளோ, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி இருக்கிறாளோ அதை போல கிறிஸ்துவுக்கு சபை உத்தமமாய் உண்மையா இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? கிறிஸ்துவ சபை எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எல்லாத்திலையும் உண்மையா இருக்கணும். பிரைஸ் லார்ட். கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்துக்கு அதிபதியா கர்த்தர்களை மாத்துறாங்க. கண்ணு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்க ஆரம்பிச்சிருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா உண்மையா இருக்க ஆரம்பிச்சிருங்களேன். ஒவ்வொரு வாரம் கர்த்தர் பேசுறாரு. ஆமென். ஏதோ வார்த்தை பேசுறாருன்னு நினைக்காதீங்க. நம்மளோட தான் பேசுறாரு. ஆழங்களை பேசுகிறார், சத்தியத்தை பேசுகிறார். சத்தியம் நம்மளை விடுதலையாக்குவதற்காக பேசுறாரு. அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து கீழ்படிச்சு பாருங்க. கொஞ்சத்துல கொஞ்சம் உண்மையா இருந்து பாருங்க. அநேகத்துக்கு உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்திருவார். அல்லேலூயா. அங்கே காலேபும் யோசுவாவும் அப்படிதான். யோசுவா 3:7 சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ கர்த்தருடைய ஆமென் பிரைஸ் காரியத்தில் என்ன நற்செய்தியின் தலைப்பு என்ன?
தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி சிறந்தவர்கள், அதாவது மேன்மை அடைந்தவர்கள். இந்த யோசுவா கூட அப்படிதான்யா. அவன் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு மேன்மை அடைந்த ஒரு மனிதனாய் இந்த யோசுவா காலேப் இருந்தார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க அந்த வெற்றி சிறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமென். நீங்க பிரைஸ் வாங்க. யோசுவா 4:14 வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலர்களின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவனும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கண்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்னார், சொன்னதை செய்து முடித்தார் யோசுவாவின் வாழ்க்கையில். அல்லேலூயா. எப்ப நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னாரு. அதே போல யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஏன்? யோசுவாவுக்கு மனைவி பிள்ளைகள். மறுபடியும் சொல்றேன், யோனோக்கு எப்படி இருந்ததோ குடும்பம், அதே போல யோசுவாவுக்கும் மனைவி பிள்ளைகளா இருந்தாங்க. மனைவி பிள்ளைகளா இருந்தாங்க. ஆனா யோசுவா அல்லேலூயா எல்லாம் எங்கனா கெட்டு போகட்டும்னு ஆண்டவர்கிட்ட வரல. குடும்பத்தையும் நல்லா நடத்தினார் ஒழுங்குகரமா. அவன் தேவனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் முடியாது? குடும்பஸ்தலா இருந்தா கர்த்தர் ஊழியம் செய்ய முடியாதா? சபையில வந்து ஜெபம் பண்ண முடியாதா? கர்த்தருக்கு சாட்சியா சமுதாயத்துல வாழ முடியாதா? வாழ்ந்த பரிசுத்தவான்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அந்த யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மோசேயோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் என்பதை உன்னுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி உன்னை நான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்த வைப்பா சொல்லிட்டு அந்நாளிலே கர்த்தர் யோசுவா 4 அதிகாரத்துக்குள்ள கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்து நடந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்து நடந்தார்கள். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆனா நம்ம அதுக்கு தகுதியா இருக்கிறோமா? யோசுவாவுக்கு குடும்பம் இருந்தது. ஆனா யோசுவா என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லா வசனத்தையும் காண்பிச்சுக்கு போக போகுது. அப்படியே அமேன் பிரைஸ் பிராக்டிக்கலா அவங்களோட கூட பேசுறேன். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு மனுஷனாயிரும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களோ? யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு மனிதனாய் இருந்தான். ஐயா, ஒரு வேலைக்கு போனீங்கன்னா 8 மணி நேரம் கம்பெனில இருக்கணும்ல, 12 மணி நேரம் வேலை செய்யணும்ல. அல்லேலூயா. அப்ப 24 மணி நேரத்துல கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் நீ தேவனோட சஞ்சரித்தினா, 1 மணி நேரம் உன் வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுத்தினா, உன் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் மாறும். கர்த்தரை மேன்மைப்படுத்தி வைப்பார். 2 பேர் தான் ஆமென் சொல்லி கறந்துட்டாங்க. அல்லேலூயா. நேரம் கிடைக்கல பாஸ்டர், ரொம்ப பிஸி பாஸ்டர். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நேரம் கிடைக்கல பிஸின்னு சொன்ன எத்தனையோ பேர் படுக்கையில போட்டு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு தெரியுமா? கர்த்தருடைய சபையை அசட்டை பண்ணவங்க, கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணிக்கிட்டே இருந்தவங்க. 1 தரம் பார்ப்பார், 2 தரம் பார்ப்பார், 3 தரம் பார்ப்பாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஆமென் போட வேண்டிய இடத்துல போட்டு வறுக்க வேண்டியது வறுத்து கொண்டு வந்து இங்க நிறுத்துவார். அப்பா எனக்கு உயிர்ப்பிச்சு கொண்டுப்பா, உங்களுக்கு உண்மையா இருப்பமான்னு ஓடி வந்து இங்க உட்காருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். 1 நாள் 2 நாள் இல்லை. அல்லேலூயா. இந்த 25 வருஷம் ஊழியத்தின் அனுபவத்துல நான் சொல்றேன், நல்லா இருக்கும் பொழுது, நீ சுகமாய் இருக்கும் பொழுது, நீ வாலிபத்துல அவன் உன் குடும்பத்துக்கு அவன் உன்னுடைய சமுதாய குடும்பத்துக்காக ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுத்துடணும். அல்லேலூயா. வாலிபத்தை அவன் கர்த்தருக்குரிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துடணும். கர்த்தர் அதுல ரொம்ப கவனமா இருப்பார். ஏன்னா நீ பொறுமையா 58 கடைசி 2 வசனத்தை போய் படிச்சு பார்த்துக்கோ. ஆண்டவருடைய ஆராதனையா ஆண்டவரை அசட்டை பண்றது கர்த்தர் ஒரு நாளும் பொறுத்துக்க மாட்டார். உன்னுடைய ஆசீர்வாதம் பொத்த பையில போட்ட மாதிரி போயிட்டே இருந்துடும். நீ என்ன சம்பாதிச்சாலும் நிக்காது, நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது. அல்லேலூயா. அதெல்லாம் குறித்து நான் உபாகம் 28 15க்கு மேல நீ படிச்சு பாரு, அப்புறம் தெரியும். நான் அதெல்லாம் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க இப்ப நேரம் இல்லை, அது விரும்பல. இன்றைக்கு உங்களை நான் ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்ப இங்க யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? ஆசரிப்பு கூடாரத்துல நிற்கிற ஒரு மனுஷன்யா. மோசே கூடவே இருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்துக்கு வரான்னா அந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள் ஊழியக்காரன் கூட நிக்கணும்.
ஹல்லேலூயா. அதான் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். அதுதான் அவன் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும், சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாய் மாற்றும். இன்னைக்கு சபைகள் அப்படியே இருக்குது. ஆமென். ஊழியக்காரங்க வர்றாங்க போறாங்க, சபையில மூப்பர்களும் இல்லை, மூப்பிகளும் இல்லை. ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். சபை வெறுமையா இருக்கு. சபையில காத்திருந்து ஜெபிக்கிற கூட்டம் இல்லை. ஆண்டவரே, இந்த நாள் என் மூப்பனாகிய ஊழியக்காரன் வர நாளாச்சே, அவனுக்கு என்ன தடையோ என்ன போராட்டமோ அந்த தடை உடையட்டாண்டவரே. பவுலுடைய வருகைக்காக அந்த சமயம் கலத்தியா திருச்சபை உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய வருகைக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரைஸ் தி லார்ட், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் சபையில இல்லை. ஹல்லேலூயா. என்ன காலம் பிராக்டிக்கலாக மாறி போச்சு. அவன் என்ன ஊழியக்காரன், அவனும் நம்மளை போலதான். நீங்க அப்படி போயிட்டோம், அந்த அந்த மனநிலையும் போயிட்டோம். நீ நினைக்கிற மாதிரி ஊழியக்காரன் கிடையாது, உன்ன மாதிரி தான் அவனும். ஹல்லேலூயா. உன்ன மாதிரி தான் சாப்பிட்றான், வீதி வந்தா சாகுறான், அப்படிலாம் கிடையாது. அதுக்கு மேல அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அவன் இந்த பூமியில எதை ஆசீர்வதிக்கிறானோ அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், எதை சபிக்கிறானோ அது சபிக்கப்பட்டு இருக்கும், எதை கட்டவும் அவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்குள்ள விசேஷித்த ஒரு அதிகாரம் இருக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. பொறுமையா போய் படிச்சு பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு அதிகாரம் இருக்கு. மார்க் 16:17 இருக்கு. அதையும் போய் படிச்சு பார்த்துக்குங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆமென், இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு மனிதன். ஆமென். தன்னுடைய ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஊழியக்காரன் மோசையோடு கூட ஆமென் இருந்த ஒரு மனிதன். ஆனா அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க, குடும்பம் இருந்தது, குடும்பத்தையும் நடத்தினா, ஊழியக்காரன் குடும்பம் நின்னா. ஹல்லேலூயா. சபை வளர்ந்தது, அவர்கள் பிரயாணங்கள் வாய்த்தது, தேவன் அதுல மகிமைப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். என்ன பாக்கியம் கிடைச்சதுன்னா, ஹல்லேலூயா, மோசேக்கு எப்படி பயந்து ஜனங்க நடந்தாங்களோ அதே போல யோசுவாவுக்கு பயந்து ஜனங்க நடுங்கினார்கள். ஹல்லேலூயா. மோசே மேல இருந்த அந்த அபிஷேகம், அந்த ஆவி ஆமென் யோசுவாவுக்குள்ள இறங்கி வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மோசே செங்கடலை பிளந்தான், யோசுவா யோர்தானை பிரித்தான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினான் மோசே, ஜெபம் பண்ணி. ஆமென். யோசுவா சந்திரனையும் சூரியனையும் ஒரே இடத்துல ஆமென் ஒரு பொழுது முழுவதும் நிற்க வைத்தான். ரெண்டுத்தையும் நிற்க வச்சுட்டான், ரெண்டுமே செயல்படல. நல்ல ஒரு ரகசியத்தை சொல்றேன், நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளை. இந்த யோசுவா புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல ஆமென் பிரைஸ் தி லார்ட், நான் அதை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் காண்பிக்கணும் இல்லையா? யோசுவா 10ஆம் அதிகாரம் பாருங்க. இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, சூரியன் சந்திரன் ரெண்டுத்துக்கும் கட்டளை போடுறார். சூரியனுக்கு மட்டும் அவர் கட்டளை போட்டு இருந்தார்னா நம்ம நினைக்கலாம் சூரியன் அது சுத்தாது, ஒரே இடத்துல தான் நிற்கும், பூமி தான் தன்னை தானே சுத்திக்கிட்டே இருக்குது, அதனால பூமி சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் அது சம்பவம் நடந்ததுன்னு கிடையாது. சந்திரனும் ஒரே இடத்துல அப்படியே நிக்குது, சூரியனும் இன்னொரு இடத்துல அப்படியே நிக்குது, ரெண்டு இடமும் அப்படியே நிக்க வச்சுட்டாரு. அவருடைய அமேன் பிரைஸ் வார்த்தைக்கு கர்த்தர் அவ்வளவு வல்லமை கொடுத்தார். இதுல அவருடைய ஆழங்கள் உண்டு, நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க. அவர் சூரியனை மட்டும் நிக்க வைக்கல, சந்திரனை ஒரே இடத்துல நிக்க வச்சார். அப்ப என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. சந்திரனை என்ன பண்ணிட்டாரு? ஒரே இடத்துல நிக்க வச்சுட்டாரு. சுத்தலங்க, ரெண்டுமே அசையவே இல்லை, ரெண்டுமே அசையல. பிரைஸ் தி லார்ட் அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ கோள்கள் அந்த இடத்துல என்ன பண்ணல, செயல்படவே இல்லை. ஒரு பகல் முழுவதும் அப்படியே நிற்கிறது. இது ரொம்ப விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இதை குறித்து உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா நம்ம மூளை அறிவுக்கே எட்டாது. பூமி சுத்துறது நின்றுச்சுன்னா கீழே விழுந்துருன்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த யோசுவா காலத்துல எல்லாமே அப்படியே நின்னது. சூரியன் ஒரே இடத்துல நின்னது, சந்திரன் ஒரே இடத்துல நின்னது.
ஹல்லேலூயா. அப்படி என்ன சொன்னேன்? சகல கோள்களும் ஒரே இடத்துல நின்று இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான வல்லமையான மூளை அறிவுகளுக்கு எட்டாத எல்லா விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் அந்த நாள்ல நடந்திருக்கிறது. ஒரு நாள் முழுவதும், பகல் முழுவதும். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய யோசுவாக்கு ஆண்டவர், அப்ப ஜனங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? அதுக்காக சொல்ல வர, எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடக்குதுன்னா பொழுது போகவே இல்லை. பிரைஸ் சொல்லார். அந்த இடத்துல விடியவே இல்லை, இங்க பொழுது போகல, அப்படியே இருக்கிறது. பிரைஸ் சொல்லார். ஏங்க ரெண்டும் பக்கத்து பக்கத்துல தான். ஏதோ அந்த நாட்டுல இந்த நாட்டுலன்னா பரவாயில்ல, பூமி சுத்துது, அந்த நாள் அந்த நாட்டுல இருள் வரும், இந்த நாட்டுல வெளிச்சம் வரும் நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டும் ரொம்ப தூரத்துல இல்ல. நீங்க அப்ப இருந்த அந்த புவியின் அமைப்பை போய் பாருங்க. கிபியா எங்க இருக்குது, இந்த பள்ளத்தாக்கு எங்க இருக்குது, இவங்க எங்க நின்னுங்கிறாங்கன்னு. பிளஸ் பிரைஸ் சொல்லார். எல்லாம் 1000 அடி டிஃபரெண்ட்ல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 1000 அடி டிஃபரெண்ட்ல இருக்கிறாங்க. அங்க சூரியன், இங்க சந்திரன், இங்க இருட்டு, அங்க பகல். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு நாள் முழுவதும், ஒரு பகல் முழுவதும், அவன் பொழுது முடிவதும் அப்படியே நிற்க வைத்தார். இப்ப ஜனங்களுக்கு பயம் வருமா வராதா? வருமா வராதா? திகில் பிடிக்குமா பிடிக்காதா? இது என்னடா இது? உலகத்துல நான் பிறந்து வளர்ந்ததுல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயம், அற்புதம். பிரைஸ் சொல்லார். உனக்காக கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதத்தை அதிசயம் செய்ய என் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தீன்னா பெரிய காரியங்களை செய்வார். யோசுவாவை கொண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்ச ஒரு டாக்டர் சொல்லுவான், அவ்வளவுதான் முடிஞ்சியா, தூக்கிட்டு போயா சொல்லுவான். எனக்கு தெரியும், எத்தனையோ தூக்கிட்டு போன்னு சொன்ன எத்தனை பேருக்கு கர்த்தர் எனக்கு ஜீவனுள்ள தேசத்துல வாழ வச்சுட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நானும் என்னுடைய நண்பர் லாரன்ஸ் சொல்லி இப்ப இல்லை, அவர் இறந்துட்டார். என்னுடைய நண்பர் நல்ல ஒரு தேவ மனுஷன், ஊழியக்காரர். அவரும் நானும் இன்னொரு பகுதியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு வயசான பாட்டி, அவங்க அவ்வளோதான் போயிடுச்சுன்னு சொல்லி சொந்தக்காரங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பூனில் பால் எடுத்து வாயில் ஊற்றுறாங்க, வாயை திறக்கல, அந்த உதடு வழியாக பால்லாம் வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படிதான் அவங்கள படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. 3 நாள் ஆச்சு, போயிரோன்னு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் சொல்ல, இந்த மனுஷன் வாயா போகலான்னாரு. சரி வா போகலான்னு 2 பேரும் போனோம். தேங்காய் கையில் ஊற்ற சொன்னார், ஊற்றுனாங்க. ஜெபம் பண்ணலாம் 2 பேரும்னாரு. சரியா ஜெபம் பண்ணலாம். ஏன்னா கூட நிற்கிறவங்க முக்கியம், அதுக்காக சொல்ல வரேன். நான் ஒரு அவிசுவாசியா சேர்ந்து அவர் விசுவாசமா இருந்தாருன்னா வேலை நடக்காது. 2 பேரும் ஒரே மனம் இருந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சாட்சியை. சொன்னாரு. நானும் சரியான்னு சொல்லிட்டு தேங்காய் கையில் எடுத்தோம். ஒரு அம்மாவை கூப்பிட்டாரு. அவங்க வயிற்றுல உன் கையை வைன்னு சொன்னாரு. அந்த கைக்கு மேலே இந்த தேங்காயை ஊற்றிட்டு இவர் கையை வச்சாரு, அது மேலே என் கையை வச்சு 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தங்க ஸ்பூன் வாயில் பாலாடியில் அந்த இதில் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, ஸ்பூனில் பாலை. நடந்த சம்பவம் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பாட்டி எழுந்திரிச்சு உட்காங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சி. அதுக்கப்புறம் அந்த அம்மா தலையில கூடைய வச்சுக்கிட்டு மீனுன்னு ஊரெல்லாம் சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. ஏன் சொல்றேன்னா, தேவனால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. நீங்க ஒருமனப்பட்டீங்கன்னா, சபையில ஒருமனப்பட்டுட்டீங்கன்னா, ஊழியக்காரன் கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க தரித்திரம், வியாதி, பலவீனம், கடன், போராட்டம், பிரச்சனை, எந்த பிசாசு கிரியா இருந்தாலும் அது இருக்கிற இடம் தெரியாம போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. ஒருமனப்பட்டு அந்த இடம் அசையும். எங்கே ஒருமனம் உண்டு அங்க ஆவியானவர் உண்டு. இன்னைக்கு சபையில ஒருமனம் இல்லை, அதனால தான் வேலை நடக்கல. அவங்க வீட்டுல ஜெபமா, நான் வரமாட்டேன், அவங்க எனக்கு ஆகாது. இவங்க வீட்டுல ஜெபமா, இவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். பகை, வைராகியம், போட்டி, பொறாமை, எரிச்சல், பொச்சரிப்பு. எப்படி வேலை நடக்கும்? எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வாரு? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மனம் இருந்தது, ஒரு மனம் இருந்தது. பெருமை இல்லை. ஆமென். மற்றவங்களோட போட்டி பொறாமை இல்லை. ஆமென். சக விசுவாசிகளை நேசித்தாங்க. அவங்களுடைய ஆமென் விடுதலைக்காக இவங்க போய் திறப்புல நின்னாங்க. நீங்க சபை அப்படி நிக்கணும்யா. ஆமென். அப்படி அவங்களுடைய சிறையிருப்பாக நீ நின்னா உன் சிறப்பை கர்த்தரே மாத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் யோசுவாவை ஆமென் எவ்வளவு வல்லமையா எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரு. இன்றைக்கும் அற்புதம் அதிசயங்களை கர்த்தர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம கண்களுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பிரைஸ் சொல்லார். ஆனா கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறாரு. அது குறித்த சிந்தை நமக்கு இல்லை.
அவங்க மேன்மைப்படுத்தணும்னு விரும்புறாரு. உங்களை மேன்மைப்படுத்தணும், உங்க ஊழியத்தை, உங்க சபையை, உங்க குடும்பத்தை, இந்த பட்டணத்துல உங்களை மேன்மைப்படுத்தணும்ன்றதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனா சபையில ஒருமனை இல்லையே, விசுவாசிகளுக்குள்ள ஒருமனை இல்லையே, நல்ல ஒரு ஐக்கியம் இல்லையே. அது வந்தா தானே வேலை நடக்கும், அது வந்தா தானே உங்க குடும்பத்துல விடுதலை கிடைக்கும், அப்பதானே உங்க பிள்ளைகள் நீங்களும் மேன்மை அடைய முடியும். இன்னைக்கு ஒன்று நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். 24ஆம் தேதி சபையில ஆமென் ஆவிக்குரிய ஒரு கூட்டம் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. கட்டாயமா நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாவதானமா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்றது விசுவாசம் இல்லை. அந்த பயம் நடுக்கம் இருக்குன்னா முன்னதா ஓடி வந்து சபையில காத்து இருக்கணும் தேவனுக்காக. ஐயோ நான் போவதற்குமாக என் இயேசு வந்து விடுவாரே ஆராதனை இல்லை. அந்த ஒரு மணி இருக்கணும் தேவ சன்னங்களுக்குள்ள. இது ஐயாவுடைய மீட்டிங் இல்லையா, இது என் குடும்ப விழா, என் குடும்ப மீட்டிங்ன்ற எண்ணம் அந்த ஒரு மணி இருக்கணும். ஒரு குடும்பத்துல ஜெபம்னா ஒரு மணி இருக்கணும். அது அவங்க வீட்டு ஜெபம் கிடையாது. அல்லேலூயா. அது எங்க வீட்டு ஜெபம். நான் அந்த குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், அந்த குடும்பத்துல நான் நிற்பேன். இந்த எண்ணம் இருக்கணும். இந்த ஒரு மணி இருந்தா தான் என் வேலை நடக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு மட்டும் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா அவங்க வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். அப்ப எப்படி கர்த்தர் உன் சரீரத்தை மாத்துவாரு? பிரைஸ் தி லார்ட். உனக்கு வேலை இருக்கிற மாதிரி தான், உனக்கு பலகீனம் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப உன் குடும்பத்துக்கு அவங்க வரணும், அவங்க குடும்பத்துக்கு நீ போக மாட்டேன்னா ஏசப்பா அப்படி உன் குடும்பத்துக்குள்ள வருவாரு. எப்படி வேலை நடக்கும்? நீங்க மாத்திக்கிங்க, உங்க பழக்க வழக்கங்களாம் மாத்திக்கிங்க. ஆவியான சொல்றதுன்னா காது உள்ளவன் கேட்கட்டும், ஆவியான சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஒரு வெற்றி சிறந்த பிள்ளைகளா நீங்க வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதில் உங்க காலெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் விளக்கிட்டு பிரைஸ் தேவனுடைய சமூகத்துல காணப்படுங்க. ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளா இருங்க, ஒரு மனமா இருங்க, எடுத்தறிஞ்சு பேசாதீங்க, குற்றப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்காதீங்க. குறிப்பா ஊழியக்காரங்களை குற்றப்படுத்திடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்க ஆத்மாவுக்கு காடின்னு அவங்க தான் திறப்புல நிக்கிறது. அல்லேலூயா. அவங்க வர காலதாமதம் ஆகுதுன்னா கூட அவங்களுக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்களை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றவங்க அவங்க தான். அதில் இதெல்லாம் கருத்தா புரிஞ்சுக்கிட்டு இந்த யோசுவாவை போல நீங்க ஊழியக்காரங்களோட தோல் கொடுத்து நிற்பீங்கன்னா அல்லேலூயா, கர்த்தர் யோசுவாவையும் ஆமென் காலேபையும் மேன்மைப்படுத்தினவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தான் நீங்க வேதம் சொல்லுது. அதனால் என்ன சொன்ன, எப்படியும் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றபடியினால் இந்நாள் இருக்கிறபடி ஆமென் எபிரோன் அவனுக்கு சொந்த பூமியாய் மாறினது. அந்த மலை தேசத்தையே கொடுத்துட்டாருங்க யோசுவாவுக்கு. ஆசாரியருடைய மோசேக்கு அடுத்த காரியத்தை கொடுத்துட்டாரு. காலேப்புக்கு மலை தேசத்தையே கொடுத்துட்டாரு. 80 வயசுல, எத்தனை வயசுல? 80 வயசுல மலை தேசத்தை அவனுக்கு கொடுக்கிற. அவன் பலன் குன்றி போகல, கண் பார்வை மங்கலாகல, மோசையை போலவே பலன் உள்ளவனா நின்றான் யுத்தத்துல. அப்ப இன்னைக்கு நீங்க உத்தமமா நடந்தீங்கன்னா, உண்மையா கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு ஆசீர்வாதமா மாத்த ஏசப்பா போதுமானவர். உங்க பிள்ளைகள் எல்லாம் தேசத்தை ஆள்றது உங்க கண்கள் பார்க்கும். அப்படின்னா உங்களுக்கு பூரண ஆயுசு கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தான் இன்னைக்கு தெளிவா சொல்றேன், அன்பு தவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ, இதுவரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி கழிச்சோமோ பரவாயில்ல. நான் 3 காரியம் கொண்டு வந்தேன், 3த்தையும் சொல்லணும்னா நான் நேரம் பிடிக்காது, அதனால நான் முடிச்சுக்கொள்ள விரும்புகிறேன். ஆமென். எஸ்தர் புத்தகத்துல நான் அநேக காரியங்கள் உண்டு, அவங்களெல்லாம் பேச நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தெளிவா சொல்றேன், இந்த 2 பாத்திரங்களை நம்ம பார்த்தோம். இந்த 2 பாத்திரங்களும் அன்பு தேவ பிள்ளைகளை அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் குடும்பங்கள் மேன்மை அடைந்தது. அவர்களை கொண்டு அநேகருக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியான கிருபைகளை கொடுத்தார். ஆசீர்வாதமா நிறுத்தினார். ஆசீர்வாதங்களை பங்கிட்டு கொடுக்கிற ஸ்தானத்துல வச்சார். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பூமியை ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. இந்த இதுவும் பாகம்னு பங்கெடுத்து கொடுத்தாங்க தேசத்தை. அந்த அளவுக்கு யோசுவாவை ஆசீர்வதித்தார். காலேப்பை ஆமென் அவ்வளவு பெரிய ஒரு மலை தேசத்தை 80 வயசுல ஜெயித்து வெற்றி பெற்று அந்த 80 வயசுல அவனுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு கர்த்தர் பெரிய ஒரு ராஜ மேன்மையை கொடுத்தார். பெரிய மேன்மை. சாதாரண தகப்பன் இல்லாத ஒரு மகள், தாய் தகப்பன் இல்லாத ஒரு மகளுக்கு ஆமென் 127 நாடுகளுக்கு மத்தியில ஒரு ராணின்ற அந்த அந்தஸ்தை பெரிய ஒரு மேன்மையை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, இந்த மேன்மைலாம் எங்க இருந்து வந்தது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எஸ்தர் குறித்து மொர்தெகாய் சொல்றான், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பு வேற வழியா வரும்.
வேற வழியில வந்துடும், ஜாக்கிரதையா சொல்றாரு. அவ உடனே ஒரு நாள் உணர்வடைந்தா, உடனே பயந்தா, உடனே மறுபடியும் சொல்லி அனுப்பினா மொர்தெகாய்க்கு, இல்ல இல்ல இல்ல, நானும் என் தாதிமாரும் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ராஜா கிட்ட போய் வேலையை நடத்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க தேடுகிற ஆமானுக்கு விரோதமாக ராஜாவிடத்துல பேசும்படிக்கு நான் போய் நிற்கணும்னா 3 நாள் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுக்காக ஊழியக்காரங்க திறப்புல நிக்கணும்னா, ஊழியக்காரங்க ராஜா கிட்ட பேசணும்னா, நீங்க ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். இதான் என் செயின் லிங்க் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்க உங்களுக்காக திறப்புல நின்னா, நம்ம எங்களுக்காக நீங்க எங்க திறப்புல நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவங்க எல்லாத்தையும் நாங்க பார்த்துருவோம்னு சொல்றதுக்கு நாங்க உடைய கடவுள் கிடையாது, நாங்க சாதாரண மனிதர்கள். ஆனால் தேவ மனுஷர்கள். உங்களுக்காக திறப்புல நிற்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்க எத்தனை பேர் இந்த சபையில் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்க, உங்கள் ஆயுசு நாட்கள் பெருக, இந்த பூமியில நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் மேன்மை அடைய நாங்க தேவன்கிட்ட திறப்புல நிக்கணும்னு சொல்லி வாஞ்சியோடு கூட இந்த செய்திக்கு பிறகு சபையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் திறப்புல நிற்பதற்கு எத்தனை பேர் எங்களோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு நிற்க போறீங்க? ஹல்லேலூயா. இதனுடைய ரிசல்ட் நிச்சயமா தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த எஸ்தர் ராஜாத்தி ஆமென் மொர்தெகாயுடைய அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டதுமே அவள் உடனே மனம் திரும்பினாள். நீ சும்மா இருக்கிற, நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ராஜ்யாத்தியா இருக்கிறதுனால யூதர்களை கொண்டா உன்னையே தான் சேர்த்து கொள்ளுவாங்க. தேசத்துல என்னவோ நடக்குதுன்னு சொல்லி கண்டு காணாம இருக்காத. இப்பொழுது இந்த ராஜ்ய மேன்மை உனக்கு கிடைத்தது. இந்த காலத்துல இந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக, இந்த ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக, இந்த ஜனங்களின் ரட்சிப்புக்காக உனக்கு அந்த ராஜ்ய மேன்மை கிடைத்தல் இருக்கலாம் அல்லவோ? இந்த ரட்சிப்பு கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் உனக்கு கொடுத்தது சும்மா நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரலான்னு நினைச்சிடாத. இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு பிறகு தேசத்துல என்ன நடந்துட்டு இருக்குது என்பதை விட்டு கவனிங்க. இந்த கவர்மெண்ட் ஆமென் கிறிஸ்தவர்களை கொண்டு குவிக்கும்படி, நம்முடைய ஆராதனை முறைமைகளை தடை செய்யும்படி, ஆமென் தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா ஆமென் நம்மளை கட்டி இழுத்து நம்மை அடிமைப்படுத்தும்படி போராடி கொண்டு இருக்கிறது ஒரு கூட்டம், ஆவியின் கூட்டம் போராடிட்டு இருக்கிறது. இந்த காலத்துல நீயும் நானும் சும்மா இருந்தோம்னா, மௌனமா இருந்தோம்னா, ரட்சிப்பை கர்த்தர் வேற இடத்துல இருந்து எழுப்புவாரு, வேற இடத்துல இருந்து எழுப்புவாரு. நம்ம மௌனமா இருக்காதபடி நம்ம சபைகளில் ஒரு எழுப்புதல் தீ பரவணும், ஜெப தீ பரவணும், ஒரு மனம் உண்டாகணும், திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழுமணும். எத்தனை பேர்? ஹல்லேலூயா. எங்கேயோ வடமாநிலத்துல நடக்குதுன்னு இங்க நீ சும்மா இருந்துட்டீன்னா, நாளைக்கு ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு கடிச்சுல உன்னையும் கடிக்கும். ஹல்லேலூயா. உன்னையும் கடிக்கும். நல்லா புரிஞ்சவங்களா திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவிகளோடு போராட வேண்டும், ஜெபிக்கணும். தேசத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆமென் ஜனங்கள் சமாதானமாய் வாழணும், நிம்மதியா வாழணும், போராட்டங்கள் ஒழியணும், சமாதானம் உண்டாகணும். தேசத்துல சமாதானம் உண்டாகணும். தேசம் நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம இந்த தேசத்தில் தானே இருக்கிறோம். அப்ப தேசத்தின் சமாதானம் வேண்டாமா வேண்டாவா? அப்ப ஊழியக்காரன் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சா விசுவாசிங்க ஊழியக்காரன் ஜெபிக்கணுமா வேண்டாவா? அவங்க கூட ஒரு கூட்டம் ஆவிகள் போராடுது. ஹல்லேலூயா. கருத்தாயிருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்கே காரியம் வேதம் சொல்லுகிற எஸ்தர் 8:6-17 நான் முடிக்க போகிறேன். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். யூதர்களை அழிக்க நினைத்த ஆமான் செய்து வைத்த அந்த ஆமென் மரத்துல, தூக்கு மரத்துல ஹல்லேலூயா ராஜா யாரை தூக்கி போட்டானா? அந்த ஆமானையே தூக்கி போட்டான். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விரோதமா எதை விதைக்கிறாங்களோ, உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதுல அவங்களே அழிந்து போகிற ஒரு நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள நானும் கருத்தா ஜெபம் பண்ணோம்னா காரியம் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2 நாள் யூதர்கள் 2 நாள் பூரிம் என்ற நாள்ல இவங்களை அழிக்கணும்னு நினைச்ச அந்த நாட்களை விருந்து கொண்டாடும் நாட்களாக யூதர்கள் இன்றைக்கும் அனுசரித்து கொண்டு வருகிறார்கள். அது பூரிம் பண்டிகை, எக்கால பண்டிகை என்று இன்றையும் ஆசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த பூரிம் பண்டிகை. ஆகவே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில
கர்த்தர் நம்மை ஜெயமெடுத்தவர்களாக, சத்துருக்கு விரோதமாக தேவன் யுத்தம் செய்து நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும். யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்துல நீங்க நிப்பீங்கன்னா, ஊழியக்காரனோடு கூட தோள் கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் ஹல்லேலூயா யோசுவாவை உயர்த்தினது போல, யோசுவாவை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்தது போல, காலேபை மலை தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டது போல உங்களையும் கர்த்தர் சுதந்தரித்துக் கொள்ள செய்வார். இந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஹல்லேலூயா ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்பீங்கனாக்கா அழிவை காணாதபடி கர்த்தருடைய வருகையில மறுரூபமாக்கப்படுவோம். இந்த 3 நற்செய்தியை நாம் விசுவாசித்தவர்களாக ஒருமனப்பட்டு நாம் மேன்மை அடைவதற்கு நாம் திருச்சபையில தேவனோடு கூட ஒப்புரவாவோம், மனம் திரும்புவோம், தேவனை தேடுவோம், அனுதினமும் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? அன்பு மகா இரக்கம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளில் தகப்பனே நல்ல வார்த்தைகளை எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க. நன்றிப்பா. நாங்கள் இந்த காலத்துல மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியா வரும்பா. ஆகவே நாங்கள் திறப்பில் நின்று செபிக்கிற பிள்ளைகளாக, சுவரை அடைக்கக்கூடியவர்களாக கர்த்தரைகளை மாற்றும் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருந்து தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் எங்கள் குடும்பத்தின் மேன்மைக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உமோடு சஞ்சரிக்க எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.